திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து பொது இடங்கள்ல பெண்களை பற்றி அநாகரிகமா பேசி வருகிறார். தொடர்ந்து இந்த நிலையில அவருடைய பதவியிலிருந்து மட்டும், அதாவது கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்தும் நீடித்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் அவங்க இந்த மாதிரி பெண்களை பத்தி இழிவா பேசுறது, அநாகரிகமான முறையில ஒரு குறிப்பிட்ட மத சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசுறது, இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை திரு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு அதை திருப்பி நம்ம ரீப்ரொடியூஸ் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான, அநாகரிகமான, அருவருக்கத்தக்க வகையிலான பேச்சு. இது தொடர்பாக பல்வேறு தரப்பை சார்ந்தவர்களும் தங்கள் கண்டனங்களை எழுப்பி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருடைய கட்சி பொறுப்பிலிருந்து அந்த கட்சியில தலைவர் அவரை மாத்திருக்காரு. ஆனால் கட்சி பொறுப்பிலிருந்து மாற்றக்கூடிய நபர் அமைச்சரவை பொறுப்பில் இருக்கலாமா? நீங்கள் அவர் செய்தது தவறு என்று முடிவு செய்துவிட்டால் அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் நீக்குவதுதான் சரியாக இருக்கும் என பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. இதைத்தான் எங்களோட கோரிக்கையாகவும் வச்சிருக்கோம். பாஜகவில இன்று விருப்ப மனு தாக்கல் செய்யப்படுறாங்க. உங்கள் தரப்பில் இருந்து விருப்ப மனு தாக்கல், எலெக்ஷன் சம்பந்தமான கேள்விகள் கட்சி முடிவெடுக்கும். அதுதான் சொல்றேன், யாரு விருப்ப மனு யாரு கொடுக்கணும், யாரெல்லாம் அதுல விருப்பம் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு கட்சியில தனியா ஒரு சிஸ்டம் இருக்கு. சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களோட பேசலாம். அந்த மாதிரி எங்களோட எப்பவுமே இந்த கட்சி எந்த ஒரு குடும்பத்திற்கு உட்பட்ட கட்சி கிடையாது. மற்ற கட்சிகள் மாதிரி அங்க அப்பா தலைவர், அடுத்தது மகன் தலைவர், அப்புறம் பேரன் தலைவர், இதெல்லாம் எங்க கட்சியில கிடையாது. ஜனநாயக ரீதியாக எப்படி கட்சி முடிவெடுக்க வேண்டுமோ அந்த வகையில கட்சி முடிவெடுக்கும். நன்றி. இல்லைங்க, நீங்க 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 இந்த மாதிரி இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட போய் கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. ஓகே, எங்க கட்சியோட சிஸ்டம்ங்கிறது வேற. நன்றி.